சரி, இப்போ முதல் நாளே வந்துட்டு நீங்கள் வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படிங்கும்போது குறைந்தது 5 பொருட்களால், அதாவது பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படம் வச்சுருந்தீங்கும்போது படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டீங்க அப்படின்னாவே போதும். படமும் இல்லை, சிலையும் இல்லைங்கிறவங்க ஒரு மண்ணகல் வச்சு அதையவே வந்துட்டு நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனுக்காக நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த மண்ணகலானது மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த வழிபாடு முடிஞ்சதையுமே நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுட்டு மறுபடியும் வளர்பிறை பஞ்சமி வரும்போது இதே விளக்கையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் தினமுமே இந்த விளக்கை வாராகி அம்மனாகவே நீங்கள் நினச்சி அவங்களுக்காகவே இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். அடுத்தது அலங்காரம் செய்வதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, மல்லிகை பூக்கள், ஜாதி மல்லி, இட்லி பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம்.